சிந்துபாத்தி செம்மணி மனித புதகுழி வழக்கின் 3ஆம் கட்ட அகழ்பணி இன்று 4ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று 7:50க்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. மொத்தமாக 241 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நாளை விடுமுறை நாளாக இருந்த போதும் நிபுணர்கள் இந்த அகழ் பணியில் அரை நேரம் ஈடுபடுவார்கள். இந்த அகழ் பணி தொடர்ந்து நாளை நடைபெற இருக்கின்றது. இன்றும் அந்த மணல்கள் பரிசோதிக்கப்பட்டு வந்தது. அதில் ஒரு நாணய குச்சி ஒன்று எடுக்கப்பட்டிருப்பது அறிய கிடைக்கிறது. அது சம்பந்தமான மறு சான்று வேறு சான்று பொருட்கள் ஆய்வின் போது அது சம்பந்தமான தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்று இந்த மனித ஓட்டு தொகுதியின் இலக்கம் 232 எந்தவித சான்று போலும் எடுக்கவில்லை. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி, அவரின் கருத்தின்படி இது பன்ம வயதுடையவருடைய மனித மண்டை ஓட்டு தொகுதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த எலும்புக்கூட்டு தொகுதிக்கு 232 அடையாளப்படுத்தப்பட்டது என்ன போடப்பட்டது, அது இந்த விளக்கம் என்ன? அதாவது இந்த மனித புதகுழி 1, மனித புதகுழி 2 என்று அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்பணி நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இந்த மனித புதகுழி 2 ஏற்கனவே 9 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டன. இந்த மனித புதகுழி 1 ஏற்கனவே 231 அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 1 ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று மேலதிகமாக 232வது அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 218வது இலக்கம் என்று சொல்லப்பட்ட மனித எலும்பு தொகுதி இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றது. அது அகழ்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. அதோடு மற்ற மண்கள் தொடர்ச்சியாக இருக்கிறபடியால் அந்த மண்படை அகழ்ந்தெடுக்கப்படும் போது தான் அந்த 218வது மண்டையோடு தொகுதி அகழ்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். சிந்துபாத்தி செம்மணி மனித புதகுழி வழக்கின் 3ஆம் கட்ட அகழ்பணி இன்று 4ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று 7:50க்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. மொத்தமாக 241 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நாளை விடுமுறை நாளாக இருந்த போதும் நிபுணர்கள் இந்த அகழ் பணியில் அரை நேரம் ஈடுபடுவார்கள். இந்த அகழ் பணி தொடர்ந்து நாளை நடைபெற இருக்கின்றது. இன்றும் அந்த மணல்கள் பரிசோதிக்கப்பட்டு வந்தது. அதில் ஒரு நாணய குச்சி ஒன்று எடுக்கப்பட்டிருப்பது அறிய கிடைக்கிறது. அது சம்பந்தமான மறு சான்று வேறு சான்று பொருட்கள் ஆய்வின் போது அது சம்பந்தமான தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்று இந்த மனித ஓட்டு தொகுதியின் இலக்கம் 232 எந்தவித சான்று போலும் எடுக்கவில்லை. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி, அவரின் கருத்தின்படி இது பன்ம வயதுடையவருடைய மனித மண்டை ஓட்டு தொகுதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது.
இந்த எலும்புக்கூட்டு தொகுதிக்கு வந்து 232 அடையாளப்படுத்தப்பட்டது என்ன போடப்பட்டது அது இந்த விளக்கம் என்ன? அதாவது இந்த மனித புதகுழி 1 மனித புதகுழி 2 என்று அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்வு பணி நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இந்த மனித புதகுழி 2 ஏற்கனவே 9 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டன. இந்த மனித புதகுழி 1 ஏற்கனவே 231 அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 1 ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று மேலதிகமாக 232வது அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 218வது இலக்கம் என்று சொன்னப்பட்ட மனித எலும்பு தொகுதி இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றது. அது அகழ்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. அதோடு மற்ற மண்கள் தொடர்ச்சியாக இருக்கிறபடியால் அந்த மண்படை அகழ்ந்தெடுக்கப்படும் போது தான் அந்த 218வது மண்டையோடு தொகுதி அகழ்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. அதுக்கு